நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கஞ்சா கடத்திய வடமாநில நபர் கைது. கஞ்சா சுமார் 19.500 கிலோகிராம். இதன் மதிப்பு 1,95,000 ரூபாய். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தோஃபுலீர் கஞ்சா கடத்தி செல்வதாக தீவட்டிப்பட்டி போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவட்டிப்பட்டி போலீசார் காவல் உதவி ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் தலைமை காவலர் 624 கந்தசாமி ஆகியோர் தோஃபூரில் பஸ் நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஒருவர் மூட்டையை தலையில் சுமையாக தூக்கி சென்று கொண்டிருந்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர் அப்பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறிய நிலையில் தொடர்ந்து அந்த நபரை கொண்டு சென்ற மூட்டையை பிரித்து சோதனை செய்தனர். அதில் 20 கிலோ கஞ்சா இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இது குறித்து போலீசார் அந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். அந்த நபர் மத்திய பிரதேசம் மாநிலம் கோபால் பகுதியை சேர்ந்தவர் சமீர் உதீன் என்பதும் ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை காரில் கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. தோஃபூரில் சோதனை சாவடி உள்ளதால் காரை நிறுத்திவிட்டு தலை சுமையாக கஞ்சா மூட்டை சிறிது நேரம் தூக்கி சென்று பின்னர் காரில் கேரளாவுக்கு கடத்த முயன்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சமீர் உதீன் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1,95,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.